ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ரேஞ்சுக்கு சம்பவம் செஞ்சிருக்காங்க இந்து அமைப்பினர். உண்மையிலேயே இந்த செயல் வெட்கக்கேடான செயல் அப்படின்னு இன்னமும் உணராம இருக்கிறாங்க அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கொள்ளணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் பாஷா அப்படின்ற ஒரு தர்காவுக்கும் அந்த முருகர் கோயிலுக்கும் நிறைய சண்டைகள் வந்தது. அப்போ கூட இதே இந்து அமைப்பினர் நிறைய பேர் கூடி அங்க என்ன பண்ணாங்கன்னா, பெரிய கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. ஆனா அப்பவே அங்க தோல்வி முறிவடைந்தது. ஏன்னா அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ஏயா நீங்க எங்க கூட என்ன பண்ற பிரிவினை ஏற்படுத்துறீங்க? நாங்களே மாமா மச்சான் அண்ணன் தம்பி பங்காளின்னு சொல்லி நாங்களே ரொம்ப ஜாலியா இருக்கிறையா, ஒற்றுமையா இருக்கிறையா, உங்க கட்சியை உங்க அமைப்பை எடுத்துன்னு வந்து இங்க திணிச்சு கலவரத்தை உண்டாக்காதீங்க அப்படின்னு அங்க இருக்கிற திருப்பரங்குன்ற மக்கள், மலடிவாரத்துல இருக்கிற மக்கள், எல்லா உள்ளூர் மக்கள் எல்லாருமே ஒன்றா திரண்டு என்ன பண்ணாங்க, தோக்கடிச்சாங்க. இன்னைக்கும் ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. தீபத்தை ஏத்துறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யறேன் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்தை செய்யறேன். தீபம் ஏத்துறது நல்ல விஷயம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இது இங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் எதிர்க்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 வருஷமா அங்க ஏத்தவே இல்ல. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நடக்கும் ஒரு நொடியில எடுத்துட முடியுமா? இந்த நீதிபதி அவர்கள் ஒரு விஷயத்த யோசிக்காம, ஆழம் அறிய தெரியாம, என்ன சம்பவம் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்றது சிந்திக்காமலேயே ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு. இந்த தீர்ப்பை தடை பண்ணணும். ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வை ஒரு நொடியில செஞ்சிட முடியுமா? என்ன சார் இது அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அங்க உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தர்கா பக்கத்துல அங்க இதுவரைக்கும், அதாவது அப்பத்துல இருந்து இது வரைக்கும் என்ன பண்ணல, ஒரு தீபம் ஏத்துனதே இல்ல. உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்துவாங்க சார். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல சார். ஆனா அங்க தர்கா பக்கத்திலேயே ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல தான் தீபம் ஏத்திட்டு இருந்தாங்க. ஆனா பல வருடங்களுக்கு முன்பாக அது நிப்பாட்டப்பட்டது அப்படின்னு இந்து அமைப்பினர் சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. இப்படியாய் போயிட்டு இருக்கு. இது ஒரு குழப்பம். இது நீதிமன்றத்துல இன்னும் வாதத்துல இருக்கு. தீர்ப்புகள் வழங்காம இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா நேற்று இரவு அங்க இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை செஞ்சிருக்காங்க. வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க. பேரிகேட்டை தீக்கி அடிக்குது. அதாவது இதே இந்து அமைப்பினருக்கு அந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன சொன்னாரு, 10 பேர் வரலாம், சிஐஎஃப் அவங்க படையினரோட விலக்கேத்தலாம். எதுக்கு ஒரு படையே வந்தீங்க? அத்தனை பேர் எதுக்கு வந்தீங்க? இதான் 10 பேரா? அப்போ இங்க தப்பு அந்த இந்து அமைப்பினர் மேல இருக்குது. கலவரம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு காவலாளர் மண்டை உடைஞ்சிருக்கு, காயம் அடைஞ்சிருக்கு. இவங்க பேரிகேட்டை தீக்கு போடுறாங்க பாத்தீங்களா? தீக்கு போட்டதுல அவர் தலையில பலத்த காயம் அடைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க, கலவரத்தை தூண்டி இருக்கிறாங்க, பொது அமைதிக்கு குந்தகம் வெளியிச்சிருக்காங்க. அங்க உள்ளூர் மக்களுக்கு ஒரு பயத்தை காட்டி இருக்கிறாங்க. என்னையா இந்த அமைப்பு? எதுக்கு நீங்க உண்மையிலேயே இந்து மக்களுக்கு போராடுறீங்க அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட இந்துவை கொண்டு அங்க நிப்பாட்ட முடியுமா உங்களால? அவங்களும் இந்து தானே. இவங்களுக்கு இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கலவரத்தை தூண்டணும். இததான் தமிழ்நாடு அரசு மதுரை உயர்நீதிமன்றத்துல முன் வச்சிருக்கிறாங்க. எதை பட்டு நாங்க அச்சப்பட்டோமோ அது நடந்துச்சு சார் இவங்களால. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த உள்ளூர் மக்கள் அதுதான் கேக்குறாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், நாங்க மாம மச்சனா இருக்கிறோம், எங்களுக்குள்ள எதுக்கு பிரிவினை நடத்துறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு திமுக ஆட்சி மேல ரொம்பவே பொங்கி இருக்கிறாங்க. விஜய், எடப்பாடி, பாஜக நிறைய பேர் அப்படியே கொதிச்சு போயிருக்கிறாங்க. அன்புமணி அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு. மக்கள்ல ரொம்ப வெறுப்புல இருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க, அதிருப்தியில இருக்கிறது கூட நான் சாப்பிட்டா சொல்றேன், கோபத்துல பொங்கி போய் வெறியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப எங்க போச்சு உங்க வெறி? மக்களை தாக்கி இருக்கிறாங்க ஒரு இந்து அமைப்பினரு, எங்க போச்சு? ஏன் வரல? ஒரு காவலாளருடைய மண்டை உடைச்சிருக்கு, அவ்வளவு கலவரம் ஏற்படுத்திருக்காங்க. இத கண்டிச்சு உங்களால ஏன் அறிக்கை கொடுக்க முடியல? அந்த இந்து அமைப்பினரை கண்டிச்சு ஏன் உங்களால கண்டன அறிக்கை கொடுக்க முடியல? விஜய் எங்க ஓடி போய் ஒளிஞ்சாரு? எச் ராஜா, அண்ணாமலை அவர்கள் எங்க போய் ஓடி ஒளிஞ்சீங்க? இதுக்கு பொறுப்பேத்துப்பீங்களா? இந்த இந்து அமைப்பினரை கண்டித்து இது வரைக்கும் யாருன்னா குரல் கொடுத்திருக்கிறீங்களா? இதே எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அதே போல அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அன்புமணி அவர்களா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், யாருன்னா ஒருத்தர் இந்த கலவரத்தை கண்டித்து
நீங்க கண்டிச்சீங்களா? அந்த இந்து அமைப்பினரை கண்டிச்சீங்களா? இல்ல. இதுவே திமுக பண்ணிருக்கட்டுமே. வரிஞ்சு கட்டின்னு வந்திருப்பாங்களே முன்னாடி ஆளாளுக்கு. அந்த செகண்டே எல்லாரும் வாயை திறந்து பதில் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த இந்து அமைப்பினர் அந்த சம்பவத்தை கலவரத்தை செஞ்சிருக்கிறாங்க, வன்முறையை தூண்டி இருக்கிறாங்க. எந்த கட்சியினரும் வாயை திறக்கவில்லை. இப்ப கூட இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் குற்றச்சாட்டு யார் மேல தெரியுமா இருக்கு? தமிழ்நாடு அரசு மேலதான் இருக்கு. ஏங்க ஒரு அந்த தென்மண்டல ஐஜி போய் சொல்றாருங்க, இதை நாங்க அனுமதிக்க முடியாது, இதனால வர கேஸ நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம், சட்டம் 163 நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், அனுமதி தர முடியாது, இதனால என்ன விளைவு வருதோ சட்ட ரீதியா நான் எதிர்கொள்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க ஒருவேளை அந்த இடத்துல போய் தீபம் ஏற்றப்பட்டால் இப்போ கீழே இவங்க பண்ணாங்க பாருங்க கலவரம், அதை விட பயங்கரமா ஆகும். அப்படி ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாகவே இது அங்க வழிபாடே இல்ல, அந்த அந்த தீபம் ஏற்றுதே இல்ல, திருவண்ணாமலையில மட்டும்தான் ஏத்துவாங்க. இது எல்லா இடத்துலயும் ஏத்திட்டா மத நல்லிணக்கம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியும் இங்க முன்வைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றம் மலையில இப்ப எடுத்திருக்காங்க, என்ன பிரச்சனை? ஏன்னா அங்க ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணும். பாபர் மசூதி விவகாரத்துல எந்த அளவுக்கு இவங்க இறங்கி ஒரு கலவரத்தை தூண்டி ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குனாங்களோ அந்த மாதிரியே இங்க தூண்ட வைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே அந்த இந்து அமைப்பினருக்கு 10 பேர் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நீதிபதி ஐயா அவர்கள். ஆனா இவங்க எத்தனை பேர் வந்தாங்க? எந்த அளவுக்கு ஒரு போர் குணத்தோட மூர்க்க குணத்தோட செயல்பட்டாங்க? பேரிகேடை தீக்கி மக்கள் மேல ஒரு காவல்துறை அதிகாரி மேல அடிக்கிறாங்கன்னா இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? தீபம் ஏத்த வந்ததுக்கு இல்ல இவங்க எண்ணம், கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற எண்ணத்துலதான் இவங்க வந்திருக்கிறாங்க. தீபம் ஏத்த வந்த இடத்துக்கு உங்களுக்கு எதுக்குங்க கலவரம்? அனுமதி கொடுக்கலன்னா சட்ட ரீதியா நான் எதிர்கொள்றேன், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறேன், போக வேண்டியதானே கம்முன்னு. எதுக்கு நீங்க கலவரம் பண்றீங்க? இவங்க வரும்போது அந்த எண்ணத்தோட தான் வந்தாங்க. தெளிவா சொல்றாரு அந்த இந்து அமைப்பினர் தலைவர், எங்களுக்கும் அரசுக்கும் தான் எதிரி போராட்டமே, எங்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இல்ல, எங்களுக்கும் அரசுக்கும் தான் போராட்டமே, எங்களுக்கு எதிரி அரசு தான் ஓப்பனா சொல்றாரு. இப்ப இவரு ஸ்டேட்மெண்ட்ல தெரிஞ்சிருச்சா கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு. அப்போ அவங்க வரும்போதெல்லாம் தீபத்தை ஏத்தணும் அப்படின்னால இல்ல, கலவரத்தை தூண்டணும், இந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இவங்க செயல்பட்டு வந்திருக்கிறாங்களே கண்டி. உண்மையிலேயே சாமி பக்தி இருந்தா அந்த தீபத்தை ஏத்தணும்னா சாந்தமா வந்து தீபத்தை ஏத்தல முடியலையா நாங்க சட்ட ரீதியா எதிர்கொள்றோம், கீழேயே தீபத்தை ஏத்திட்டு போனவங்க இது கலவரத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாமா, ஏன் பண்ணல? அப்போ இவங்களுடைய எண்ணம் கலவரம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா இந்த கலவரத்தை கண்டிச்சு இது வரைக்கும் விஜயோ அன்புமணியோ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல மற்ற கட்சியினர் பாஜக இருக்கிற எந்த தலைவர்களோ இது வரைக்கும் இந்த அமைப்பினர் பண்ணது தவறு, இந்த அமைப்பினர் பண்ணது குற்றம் வாயை திறந்து சொன்னாங்களா? இல்லவே இல்ல. ஏன்னா இது இவங்களுக்கு ஃபேவரா, அதாவது பாஜக அமைப்பினருக்கு ஃபேவரா நடந்ததுனால கூட இருக்கிறவங்க எல்லாருமே, இப்போ எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்கல, அன்புமணி வாய் திறக்கல, பாஜக வாய் திறக்கல, ஏன்னா இவங்க எல்லாம் இந்து அமைப்பினருக்கு ஆதரவு. விஜய் என்ன பண்ணாரு? சமூக நீதி மதசார்பற்றம் பேசினாரு, இன்னைக்கு ஏன் வாயை திறக்கல? மதுரையில அந்த கலவரத்தை செஞ்சிருக்காங்க, கண்டன அறிக்கை கொடுத்திருக்க வேண்டாமா? விஜய் ஒரு தலைவர்னா மத்த விஷயத்துக்கெல்லாம் வந்து வாயை திறக்கிறீங்களா, கண்டன அறிக்கை கொடுக்குறீங்களா, இந்த சம்பவத்துக்கு ஏன் நீங்க கண்டன அறிக்கை கொடுக்கல, எதுக்கு நீங்க வாயை திறக்கல கேள்வி கேட்போம்ல, ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, பதில் இல்ல. இதுல இருந்தே தெரியுது இவரு பாஜகவுக்கு ஆதரவா சைலண்டா இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறதுனாலதான் அந்த இந்து அமைப்பினர் கண்டித்து இதுவரைக்கும் அவர் எந்த ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கல. அங்க பாதிக்கப்பட்டவங்க மனுஷங்க, போலீஸ்காரன் ஒரு மனுஷன் தான், அங்க உள்ளூர் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு 144 தடை உத்தரவு போட்டதுனால இவங்க கலவரம் பண்ணாங்க பாருங்க, இவங்க பிரச்சனை பண்ணாங்க பாருங்க, 144 தடை உத்தரவு, இன்னைக்கு அந்த உள்ளூர் மக்கள்கள் வெளியே வர முடியல. 144 தடை உத்தரவு எதுக்கு? இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இது எல்லாம் திட்டமிட்டப்பட்ட செயல் அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுதா? ஆனா இதை கண்டிச்சு இந்த கட்சியாளர்கள் ஒருத்தர் கூட பதில் கொடுக்கவில்லை. இவங்களோட இரட்டை வேடம் இப்ப நல்ல தெல்ல தெளிவா தெரியுது. ஒரு மத கலவரத்தை அங்க உண்டு பண்ணணும், ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொண்டு வரணும், இதுதான் இவங்களுடைய அஜெண்டா என்னமா இருக்குது கண்டி. மக்கள் மேல உண்மையிலே இவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்றது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது. இன்னும் இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன போக போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்துல ஒரு இந்து அமைப்பினர் கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கலவரத்தை கண்டித்து எடப்பாடி பழனிசாமியோ அன்புமணியோ விஜயோ அண்ணாமலை அவர்களோ எச் ராஜாவோ போன்றவர்கள் யாருமே
கண்டன அறிக்கை கொடுக்காம இருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.